பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் மனதுருக்கம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு கொண்டவர் என்று வேதம் அப்படி சொல்லுது. ஒரு தாயை காட்டிலும் அதிகமான நேசம் கொண்டவர் என்று அவர் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்துடைய இருதயத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தின் மூலமாய். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது, இல்லை ஒரு பிள்ளை பாவம் செய்யும் போது, ஒரு தகப்பன் அவனை வெறுக்கிறான், ஒரு தாய் அவளை வெறுக்கிறான். இப்படிப்பட்ட பாவம் செய்துட்டியே, இப்படிப்பட்ட தவறான வாழ்க்கையை வாழ்ந்துட்டியே, இதனால் எங்களுக்கு ஒரு அவமானம் வந்துடுச்சு, ஒரு நிந்தனை வந்துடுச்சு, மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தினை செய்துட்டே என்று மனிதர்கள் வெறுக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், எப்ராயிமே, நீ பாவம் செய்தது உண்மைதான், என்னை விட்டு விலகி போனது உண்மைதான், என்னை கோபம் மூட்டினது உண்மைதான், அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது உண்மைதான், நான் செய்த நன்மைகளை நீ மறந்து போனது உண்மைதான். ஆனா நான் உன்னை எப்படி வெறுப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் பாருங்களேன். பரிசுத்தமான மனுஷன் இந்த பூமியில ஒருத்தர் கூட இல்லைங்க. தினம் தினம் ஏதோ ஒரு பாவம் நம்மை சூழ்ந்து வருகிறது, நம்மை அறியாமல் செய்து விடுகிறோம். ஆனால் அந்த இரக்கமுள்ள தேவனிடத்தில் போய் நாம் கண்ணீர் வெடித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரிடத்தில் கெஞ்சும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறவராய், அந்த பாவங்களை மறந்து போகிறவராய் இருக்கிறார். இங்க சொல்லுகிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி உன்னை மறந்து போவேன்? அன்புள்ள தெய்வம், அழைத்தவர் அன்புள்ளவர், தெரிந்து கொண்டவர் அன்புள்ளவர், பெயர் சொல்லி அழைத்தவர் அன்புள்ள தெய்வன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியம் உள்ளத்தை வேதனைப்படுத்துதா, உள்ளத்துல ஒரு கவலை இருக்குதா? ஒருவேளை இப்படிப்பட்ட தவறை செஞ்சிட்டனே, இப்படிப்பட்ட தப்பை செஞ்சிட்டனே, ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்வாரா? இல்லைன்னா தண்டிச்சிருவாரா? கவலையோடு இருக்கிறீங்களா? உங்களை கைவிட மாட்டார், உங்களை மறந்து போக மாட்டார். இவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இவ்வளவு ஒரு அன்புப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாமல் காத்துக்கொள்ளும், மறந்து போகாமல் அணைத்துக் கொள்ளும். எல்லா குற்றங்கள், குறைகள், உண்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டு பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.